பைபாஸ் பக்கத்தில் இருக்க ஊரணி மாதிரி இல்லை வண்டி விட்டு இறக்கி வச்சு அடிச்சாங்க வண்டிக்குள்ளே எல்லாருமே வண்டி இவனை வந்து வண்டியில் வச்சு நீங்கள் உள்ள உட்காந்துருக்கீங்க உள்ள உட்காந்து அந்த பையன்லாம் அடிச்சிட்டாங்க அந்த பையனை கூட இருக்கு ரெண்டாவது பிடிச்சி வந்தது கிட்டத்தட்ட எனக்கு என்னை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ½ ஹவர் கொண்டுட்டு அந்த பையன் ரிலீஸ் பண்ணேன் அந்த 2 பையன் கடைசி கடைசி 2 பசங்க அவங்க அடிக்கல அந்த 2 பேரும் அடிக்கல ஒரு 3-4 மணி இருக்கும் 1.5 மணி நேரம் கண்டினியூஸாக அடிக்கிறாங்க எப்படியாவது வண்டியை வர வச்சாங்க எங்களுக்கு கத்துற சொல்கிறதா இருக்குது வண்டிக்கு இந்த சைடு உட்காந்துருக்கோம் பசங்க எல்லாம் டிரைவர் சீட்டில் வண்டி நிற்கிது கம்ஃபர்ட்டோட அதுக்கு அந்த சைடு உட்காந்து இந்த சைடு கொஞ்சம் இல்லை மொபைல் எல்லாம் வளர்த்து சைடு பண்ணியிருப்பாங்க பார்க்கல சவுண்டு மட்டும் இருந்துச்சு ஒரு கட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்று வழியில் அந்த அடிக்கிறது வந்து நிப்பாட்டுறதுன்னு சொல்லிடுவோம் இன்னொன்று ஊருக்குள்ள வந்து விசாரிக்கும் போது யாராவது நம்மளை பார்த்துட்டு அஜித் ஏன் இப்படி அடிக்கிறேன்னு கேட்டுருப்பாங்க கேட்டு கூட நம்ம காப்பாற்றுவாங்க அப்படின்ற காரணத்துக்கு என்ன சொல்கிறான்னா நாங்கள் ஊரில் மறுப்புற கோயிலில் சரி வாங்க மாதிரி சொல்கிறேன் அவர் என்ன அடி நிப்பாட்டிட்டு வந்து அப்போ கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும் அந்த இடத்துல கண்டினியூஸாக 1.5 மணி நேரம் அடி வாங்கும்போது யாரும் உயிர் போகிற அளவு இருக்கும்போது டக்கு நான் சொல்கிறேன் சார் சொல்லும்போது இந்த அளவுக்கு இருக்குல்ல வண்டியில் ஏற்றிட்டு போகிறோம் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு அந்த பசங்களும் நாளிலேருந்து ரொம்ப என்னோடையும் சேர்ந்து அந்த பையனோட சேர்ந்து ட்ராவல் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப சிரமப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு வரவழைச்சு சொல்லிட்டாங்க அவங்க சொல்லிட்டாங்க எடுத்து கொடுத்தா நல்லா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு அந்த மாதிரி பசங்க சொல்லிக்கிட்டு வராங்க பார்த்தா அங்கே போயிட்டு என்ன நடந்துச்சு ஒரு ½ மணி நேரம் எந்த இதுவுமே இல்லை ½ மணி நேரம் தான் சவுண்டு கேட்குது அடிக்கிற சவுண்டு மறுபடியும் அடிக்கிறது சவுண்டு அடிச்சிருக்காங்க கோயிலுக்குள்ள மாட்டு அதுதான் அந்த வீட்டு அங்கே போய் இல்லை இது இருந்தால் தானே கொடுக்குறது இல்லை அதாவது சார் நைட்டு ஃபுல்லாக அடிச்சு இல்லைன்னு சொன்னோம்னா மறுபடியும் காலில் அடிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன இல்லைன்னு சொன்னால் வழி பொறுக்க முடியாமல் நான் வச்சிருக்கேன் சார் சொல்கிறேன் ஆமாம் நைட்டு ஃபுல்லாக அடிச்சு பஸ் ஸ்டாண்டில் கட்டி வச்சு ட்ரெஸ்ஸை கட்டி வச்சு அடிச்சிருக்கீங்க அந்த பின்னாடி ட்ரெஸ்ஸை உடம்பு ட்ரெஸ்ஸை யூனிஃபார்ம் சட்டை கட்டி பின்னாடி கட்டி வச்சுருக்காங்க அதெல்லாம் ஆள் பார்த்து ட்ரெஸ்ஸா ஸ்கூல் யூனிஃபார்ம் இது நம்ம கொள்ளாமல் அடிச்சிருக்காங்க நகையை எடுத்துருக்காங்க யாராவது முதல்ல அடிக்கும் போதே கொடுத்துருப்பான் அப்படின்னு சொல்லி கொடுக்காம இல்லைன்னு சொல்லி நீ எடுத்துக்கணும்னு சொல்கிறவங்க சொன்னாலும் அப்புறம் என்னாச்சு கோசால் அடிச்சது பிறகு என்னாச்சு கோசால் 1.5 மணி நேரம் ஆகுது அடிச்சுட்டு இருக்காங்க உடனே என்ன பண்ணுறாங்க 2 பையங்க லாஸ்ட்டாக இருக்கணும் பார்த்தீங்களா 2 பையன் அந்த பையனை ஸ்டேஷனில் சைன் பண்ணிட்டு அனுப்பிச்சிடுன்னு சொல்கிறாங்க டிரைவர்கிட்ட சொல்லிடுறாங்க டிரைவரும் அப்படியே 2 வண்டி போயிட்டு வெளியில் நிற்கிது அப்போ வண்டியில் தம்பி ஏற்றிட்டாங்களா அஜித் உள்ளே இருக்காங்க நீங்கள் வண்டி டிரைவரும் இன்னொரு போலீஸும் வராங்க அவங்கள இன்னொரு போலீஸும் அந்த 2 பையன் ஸ்டேஷனுக்கு வெளியே நிற்கணும் கொண்டு சைன் போட்டு எல்லாம் டாக்குமெண்ட் ஒரு 10 நிமிஷம் இருந்துச்சு பையங்க ஃபேமிலியோட போயிட்டாங்க ஃபேமிலி அங்கே அழுதிட்டு இருந்தாங்க பசங்க இருக்காங்க அப்புறம் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க நான் வந்து அங்கே ஸ்டேஷனுக்கு வெளியே நானும் டிரைவர் அருண் பையன் இருக்கேன் கோயில் நீங்களாம் ஸ்டேஷன் ஒரு இன்னொரு போலீஸும் அந்த பையங்களை வந்து உள்ள இது பண்ணுறாங்க அந்த ப்ராசஸ்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அவங்க அனுப்பிச்சி விடுறாங்க ப்ராசஸ் அப்போ தெரியும் அங்கேருந்து ஃபோன் வந்து கோயில் இந்த டிரைவர் வாங்க கொஞ்சம் வேமா வாங்க அப்படிங்கும்போது சரின்னு சொல்லிட்டு அவசரமாக வண்டி எடுத்துகிட்டு போகும்போது ஆர்ச்சிக்கிட்ட வண்டி வளையும் போது நீங்கள் வண்டியில் உட்காந்துருக்கீங்க நானும் அருணும் டிரைவர் ஆர்ச்சிக்கிட்ட வண்டி ஃபாஸ்ட்டாக வளையும் போது புல்லட்லேருந்து 2 போலீஸ் புல்லட்டு எங்களோட ட்ராவல் பண்ணிச்சு சார் புல்லட்டு பட்டோலோட புல்லட்டு 2 பேர் இருந்தாங்க அதில் சாப்பாடு இந்த மாதிரி விஷயம்லாம் வளையும் போது திருப்பி வண்டி வாங்கன்னு சொல்லிட்டு அந்த வண்டி போயிடுச்சு திருப்பி அந்த போட்டு எப்போ வருது ஜிஹெச் அங்கே இருந்த படி போலீஸ் வந்து இந்த மாதிரி ஏதோ பார்த்து சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு உள்ளே போய் வண்டி உள்ளே போகுது அந்த ஃபாஸ்ட்டாக போய் இறக்கி விடுறதுனால உள்ளவே போகுது காம்பவுண்ட் வெளியே 2 பசங்களை இறக்கி போட்டு வெளியில் வண்டி என்னையும் அந்த அருண் பட்டையும் இறக்கும் போது வண்டி உள்ளே போகுது உள்ளே போய் கற்று இறக்கி வச்சு வெளியில் வந்து அது கேட்டப்படனா இந்த மாதிரி ஆயிடுச்சு அதெல்லாம் சொன்னாங்க
அது எப்போ அதுக்கப்புறம் சட்டை இல்லாமல் நீங்கள் சட்டலாம் உங்கள் டிஷர்ட்டு நல்லா தான் கரைச்சி நல்லா அந்த பசங்க தண்ணி குடிக்க தண்ணி வச்சுருக்காங்க. அவங்க எதிர்த்து இருக்கிற கடையில் மிளகாப்பொடி வாங்கி போய் கரைச்சி வாயில் ஊற்றிட்டு தண்ணியும் போட்டு அந்த இது போட்டுட்டு தண்ணி அந்த மிளகாப்பொடி வாயில் போட்டோன்னே தண்ணியை ஊற்றி கீழே அடிச்சுட்டாங்க. அந்த அதுக்கு பின்னால் தான் அவனுக்கு வந்து மோசமும் போயிருக்கு, நீரும் வெளியேருக்கு. காது வழி அந்த ரத்தம் வந்த பிறகு டக்குனு இங்கே அது இங்கேயே அவன் ஒரு ஸ்பாட்ல டெத் ஆகிட்டான். அது உங்களுக்கு தெரிஞ்ச உடனே டக்குனு உடம்புல வெளிப்புற டைமே எல்லாமே வெற்றியை கொடுத்துருக்காங்க. பிரைவேட் ஜிஹெச் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. ஜிஹெச் கவர்மெண்ட் கொண்டு போகலாம், பிரைவேட் போச்சு. இப்போ என்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்க? 5 பேர் அந்த 5 பேர் டைம் பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு அந்த அந்த பொண்ணை யார் அந்த வருதா